வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி நீதிமன்றம் வெளியிடும் அதிரடி தீர்ப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது ஏகப்பட்ட வழக்குகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான வழக்கு அப்படின்னா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியின் மீது பல அவதூறுகள் பரப்பப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அதில் அவதூறு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்போது டிரைவராக இருந்த நபரோட அண்ணன் தனபால் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களையும் பேசியிருந்தார். இறுதியாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற மாதிரிலாம் முத்திரைகள் குட்டப்பட்டு தற்போது பேசாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வாய் திறந்தாலே அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றங்களும் அதிரடியான உத்தரவுகளை போட்டு அப்படிப்பட்ட நேற்று தினம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குடைய விசாரணை தான் நேற்று தினம் நீதிமன்றங்களே வந்திருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய தனபாலுக்கு எதிராக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மான நஷ்டஈடு வழக்கு வழக்கறிஞர்களுக்கு வாதத்துக்கு செப்டம்பர் 27 சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜுடைய சகோதரர் தனபாலுக்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக இயலாது எனவும் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று ஆணையராக வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலனை நியமித்திருந்தது உயர்நீதிமன்றம். வழக்கறிஞர் ஆணையர் எஸ் கார்த்திகை பாலன் எடப்பாடி பழனிசாமியின் சாட்சியத்தை பதிவு செய்து அது குறித்து அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கறிஞர்கள் வாதத்திற்கு விசாரணை செப்டம்பர் 27 தள்ளி வைத்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது தனபால் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்ப ஆரம்பிக்கிறார். அதுவும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எனக்கு அவதூறு பரப்புகிறார், அதனால மான நஷ்டஈடு வழக்காக 1,10,00,000 ரூபாய் பணம் என்பது தர வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மீது வழக்கு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வருகின்ற 27 வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. அதுவும் செப்டம்பர் 27 தள்ளி வச்சிருக்கு. இதுலயுமே வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.